ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, அழுத முகம் சிரிக்க உள்ளது. எப்பொழுதுமே அழுதபடியே இருந்தாயே. ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் இனி அனைத்து நாளுமே சிரித்த முகத்துடனேயே நீ இருக்க போகிறாய். என்ன சாயி சொல்கிறீர்கள் என்று தானே கேட்கிறாய். தங்கமே, ஒவ்வொரு நாளும் ஏக்கங்களுடனும் கவலைகளுடனும் யாராவது ஏதாவது சொல்லிவிட்டாய், குழப்பங்களுடனுமே இருந்தாய். கவலைகளானது உன்னுடைய வாழ்க்கையில் மாறி மாறி வந்து கொண்டே இருந்தது. ஒன்று உன்னால் வரும், இல்லை என்றால் மற்றவர்கள் தேடி வந்து உனக்கு பிரச்சனையை தந்து விடுவார்கள். நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே. உன்னுடைய வாழ்க்கையில் யாருமே வந்து உனக்கு எந்த தொந்தரவுமே தராத வகையில் உன்னுடைய வாழ்க்கையில் நான் அனைத்து விஷயங்களையும் நல்லதாகவே அமைத்து எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் நீ எப்படி உன் வாழ்க்கையை வாழணும் என்று ஆசைப்படுகிறாயோ அது போலவே உன் வாழ்க்கையை நான் நல்ல முறையில் நகர்த்த உள்ளேன். தங்கமே, உன் வாழ்க்கையில் இனி எந்த பிரச்சனையும் யாராலையும் வராது. நீ கூட இனி அனைத்து விஷயங்களையும் சுதாரிப்பாகத்தான் செய்யும்படி நான் அனைத்து விஷயங்களையும் ஏற்பாடு செய்து வைத்து விட்டேன். இனி நீ கூட உன் வாழ்க்கையில் எந்த ஒரு தப்பான விஷயங்களையும் செய்யவே மாட்டாய். உன்னுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கும் நான் எப்படி உன்னை தப்பாக நகர விடுவேன் சொல்? தப்பாக ஒரு நாளும் ஒரு பொழுதும் நீ நகர மாட்டாய். உன்னுடைய அனைத்து அசைவிலும் நான் இருப்பேன். உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் என்னுடைய கையில் உள்ளது. அதனால் எதையுமே நினைத்து நீ கவலைப்படக்கூடாது. யாருமே இல்லை என்று நினைப்பவன் தான் கஷ்டப்பட வேண்டும். உனக்காக நான் இருக்கிறேன், மறந்து விடாதே தங்கமே. உன்னுடைய சின்ன சின்ன அசைவிலும் நான் இருப்பேன். உன்னுடைய பலமே என்ன தெரியுமா? நான் இருப்பது தானே. நீயே அடிக்கடி சொல்வாய், சாய் இருப்பதுதான் எனக்கு பலமே என்று. அந்த பலம் நான் சொல்கிறேன். உன்னுடைய வாழ்வில் இனி அனைத்தும் நல்லதாக இருக்கும். அந்த நல்லது அனைத்தும் நிலைத்து உன்னை மென்மேலும் வளர வைக்கும். நீ செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் தோல்வியாக இருந்தது, ஆனால் இனி அனைத்தும் வெற்றியாக இருக்கும். இனி நீ செய்யக்கூடிய சிறு விஷயம் கூட மிக பிரம்மாண்டமாக ஆகும். சில சமயம் பார்த்திருக்கிறாயா? முயற்சி செய்து அனைத்து விஷயங்களையும் செய்வோம், ஆனால் அது தோல்வியில் தான் போய் முடியும். ஆனால் யதார்த்தமாக சில விஷயங்களை செய்வோம், அது வெற்றியில் போய் முடியும். ஆனால் நீ இனி எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் வெற்றிகள் வந்து குவியும். இதனால் உனக்கு பல லாபங்கள் வரும், பல சந்தோஷங்கள் வரும். அதனால் எதையுமே நினைத்து கவலைப்படாதே. எல்லாம் நல்லதுக்கே என்று நினைத்து கொண்டு அமைதியாக உன்னுடைய செயலை செய்து கொண்டே இரு. உனக்காக நான் இருக்கிறேன் எப்பொழுதுமே. ஓம் சாய்ராம்.